வணக்கம் மக்களே, நான் உங்கள் கோவை ரைடர் சிவா. நம்ம நைட் டைமில் இந்த ஃபாரஸ்ட்டில் ஒரு வீடியோ பண்ணியிருந்தோம். அது உங்களுக்கு லைவாக நான் காமிக்க போகிறேன். வாங்க அப்படியே பாருங்கள். உள்ள பைசன்லாம் நிற்கிது பாருங்கள். நம்ம ஒரு 6:45 7 மணிக்கு ஸ்டார்ட் பண்ணிட்டோம். உங்களுக்கு நைட் ஒரு 9 o'clock வரைக்கும் என்னென்ன அனிமல் சைட் ஆகுதோ நான் உங்களுக்கு காமிக்கிற மக்களே, பாருங்கள். அடுத்தது பார்த்திங்கன்னா ஒரு யானை தெரியுதுங்க தூரத்தில். நம்ம நைட் விஷன்னால் தெளிவாக தெரியாது, இருந்தாலும் பாருங்கள். ஒரு யானை அப்படியே ரோட்டோரமாக நிற்கிது பாருங்கள். தெரியுங்களா மக்களே? இப்போ கொஞ்சம் வண்டி வெளிச்சங்கனால கொஞ்சம் தெளிவாக தெரியுது பாருங்கள். ரோட்டோரமாக நிற்கிது பாருங்கள். நைட்டில் பார்க்குறதுக்கு கொஞ்சம் பயமாக தான் இருக்குங்க. ஏதாவது வந்து அட்டாக் பண்ணால் கூட நம்மளுக்கு தெரியாது. நானே பயந்துட்டு தான் போயிட்டுருந்தேங்க மக்களே. மின்மினி பூச்சி பாருங்கள், எவ்வளோ அழகாக மின்மினி பூச்சி எவ்வளோ மின்னுது பாருங்கள். இந்த லைட்டு மாதிரி தெரிகிறதெல்லாம் மின்மினி பூச்சிங்க. ஏகப்பட்ட மின்மினி பூச்சி இங்கே இருந்தது பாருங்கள். தூரத்தில் ஒரு எலிஃபண்ட் நிற்கிது பாருங்கள், யானை. எங்கே பாரு யானை கூட்டம் தாங்க. அது ஒரு டஸ்கர்னு நினைக்கிறேன். பாருங்கள், தெரியுதுங்களா? ஓகே, உயிரை கையில் பிடிச்சிட்டு தான் போயிட்டுருந்தோம். ஒரு டஸ்கர் தான் நிற்கிதுங்க பாருங்கள். எவ்வளோ முன்னாடியே ரோட்டு மேலேயே நிற்கிது பார்த்தீங்களா? ரொம்ப இதெல்லாம் ஒரு திகிலான அனுபவம் தாங்க மக்களே. நைட் டைமில் இந்த மாதிரி அனிமல்ஸ் பார்க்குறது ரொம்ப ஒரு திகிலான அனுபவங்க. பாருங்கள், ரோட்லேயே நிற்கிது பாருங்கள் ஒரு டஸ்கர். கரெக்டாக டைம் ஒரு 8:30 இருக்குன்னு நினைக்கிறேன் மக்களே. நம்ம 7:30க்கு துறப்பள்ளியிலேருந்து ஆரம்பித்தோம். இப்போ நம்ம ரூம் வரைக்கும் ஒரு 1 hour என்ன சைட் ஆகுதோ உங்களுக்கு காமிக்கிறேன். நெக்ஸ்ட்டும் பாருங்கள், ஒன்றும் இல்லை. ஒரு காடே ஒரே நிசப்தமாக இருக்குது. வண்டியுமே கொஞ்சம் கம்மியாக தான், 1-2 வண்டிக்கு தான் வந்துட்டு இருந்தது. ரொம்ப அமைதியாக இருக்குங்க. ஒரு திகிலான அனுபவம் தான். அந்த திகிலான அனுபவத்தை நீங்களும் அனுபவிக்கணுங்கிறக்காக தான் இந்த வீடியோ நான் உங்களுக்காக பண்ணுறேன். பாருங்கள். தூரத்தில் பார்த்தீங்கன்னா ஒரே மின்மினி பூச்சியாக தான் இருந்துச்சு. ஆனால் நம்ம வீடியோவில் அவ்வளோவா தெரியல. அப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு காட்டெருமை உள்ளே படுத்துட்டு இருந்தது பாருங்கள். எவ்வளோ பெரிய காட்டெருமை உள்ளே படுத்துட்ருக்கு பாருங்கள். ஹாயாக தூங்கிட்டுருக்கு. சரி, நம்ம அதை டிஸ்டர்ப் பண்ண வேண்டாம் அப்படின்ட்டு அப்படியே கிளம்புறோம். என்ன அனிமல்ஸ்னே தெரியல, வித்தியாசமாக இருக்குது. என்னென்னு பாருங்கள் மக்களே. தெரிஞ்சால் கமெண்ட் பண்ணுங்கள். ஒரு காட்டெருமை கூட்டம் உள்ளே போகுது பாருங்கள். ரோட்டில் இருந்து அப்படியே உள்ளே போகுது பாருங்கள். தூரத்தில் என்னமோ இருந்தது, அது காட்டெருமை தாங்க. இதுவும் காட்டெருமை தான். ஒரு கூட்டமே இருக்குது பாருங்கள். அப்படியே உள்ளே போகுது பாருங்கள். உள்ள மான் தான் நிற்கிதுங்க. ஏகப்பட்ட மான் இருக்குது உள்ள. மானுக்கு தான் அங்கங்கே படுத்து ரெஸ்ட் எடுத்துகிட்டு இருக்குங்க மக்களே. சரி, நம்ம அதை டிஸ்டர்ப் பண்ண வேண்டான்ட்டு அப்படியே கிளம்பிட்டோம். இது வரைக்கும் ஒன்றுமே இல்லை. காட்டெருமை பாருங்கள், எவ்வளோ பெரிய கொம்போட ரோட்டு மேலேயே படுத்துட்ருக்கு பாருங்கள். எவ்வளோ பெரிய காட்டெருமை பாருங்கள் மக்களே. கொம்பு பாருங்கள் எவ்வளோ பெருசு இருக்குன்னு.
பயங்கரமாக இருக்குங்க கொம்பு. அதுக்கப்புறம் ஒன்றுமே இல்லை. தூரத்துலேருந்து நான் பார்த்துட்டே தான் வந்துட்டுருக்கேன். ரொம்ப மைனூட்டாக பார்த்துட்டே தான் வந்துட்ருக்கோம். ஒன்றும் நம்மளுக்கு இல்லை. அப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு மான் தான் உள்ளே நிற்கிது. உள்ள மான் தான் இருக்குங்க மக்களே. பாருங்கள் எவ்வளோ மான் இருக்குதுன்னு பாருங்கள். அப்படியே அங்கங்கே உள்ளே படுத்துட்ருக்குங்க. நம்மளுக்கு ரோட்டில் போகும்போது எதுவுமே தெரியாது, எல்லாமே உள்ளே தான் இருக்குது. பாருங்கள் எவ்வளோ உள்ளே படுத்துட்ருக்கு பாருங்கள். ஒரு கூட்டமே படுத்துட்ருக்கு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு கரடி ரோட்லேயே நின்றுட்டு இருந்துங்க மக்களே. அப்படியே உள்ளே போகுது பாருங்கள் கரடி. அது உள்ளே போயிடுச்சுங்க. ரோட்டில் நிற்குன்னு நினச்சேன். ஒரே ஒரு 2 வீலர்காரர் மட்டும் போகிறாரு. இதான் உள்ளே போகுது பாருங்கள் கரடி. நம்மளுக்கு நைட்டு கரடி பார்த்தது ரொம்ப ஆச்சரியங்க. கரடி நம்மகிட்ட மாட்டிடுச்சு நைட்டில். வண்டி நிறையா வந்ததுனால போயிடுச்சு. ஒரு மான் கூட்டங்கள் தான் உள்ளே இருக்குது. நம்மளுக்கு தான் நைட்டில் கண்ணு தெரியாது போல்ருக்கு. அதுகளுக்கெல்லாம் நிறையா கண்ணு தெரியும் போல்ருக்கு. ஏன்னா நைட்டில் தான் அது வேட்டையாடும் போல்ருக்கு. நம்ம அப்படியே கண்டினியூவாக வந்துட்டு இருந்தேங்க. தூரத்தில் என்னமோ தெரிகிற மாதிரி இருக்கு. இல்லை ஒன்றும் இல்லை அது பாறை தான் தெரியுது. அங்கே ஏதோ கண்ணு தெரிகிற மாதிரி இருந்தது. ஆனால் அங்கே ஒன்றும் இல்லை, ஒரு பாறை தான் இருக்குது. நைட்டில் பாருங்கள் எவ்வளோ த்ரில்லிங்காக இருக்குதுன்னு பாருங்கள். ஒரு 12 மணி 1 மணி நைட்டு நடுவரெல்லாம் வந்தால் எவ்வளோ இதாக இருக்குன்னு பாருங்கள். ரோட்லேயே நிற்கும் அப்போல்லாம். நம்மெல்லாம் அப்போல்லாம் வர்றதுக்கு அனுமதி இல்லைங்க. இந்த ரோட்டில் பார்த்திங்கன்னா 1-2 வண்டி வருது. நம்மளும் ஏதாவது சைட் ஆகுமான்னு அப்படியே பார்த்துட்டே போயிட்டுருக்கேன் மக்களே. இது வரைக்கும் ஒன்றும் பெருசாக இல்லை. இந்த 8:30க்கு மேலே ஆகிடுச்சு. 8:45 ஆகிடுச்சு. செக் போஸ்ட் 9 o'clock க்ளோஸ் பண்ணிடுவாங்க. அதுக்குள்ளே நம்ம கிராஸ் பண்ணணும். வண்டிக்கு தான் நிறையா வந்துட்டுருக்கு. ரொம்ப திக்குன்னு அடிச்சுக்குதுங்க நெஞ்செல்லாம் படபடப்பா. ஏன்னா பகலில் வர்றது ரொம்ப இதாக இருக்கும். ஆனால் நைட்டில் வர்றது கொஞ்சம் வித்தியாசமாக, கொஞ்சம் பயமாக தான் இருக்குங்க மக்களே. நம்ம ரோட்டில் வேறு எதாவது இருக்கா அப்படின்னு பார்த்துட்டே போயிட்டு இருந்தேங்க. ஆனால் இது வரைக்கும் ஒன்றுமே இல்லை. இப்போ தூரத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு காட்டு எருமை கூட்டம் தான் நிற்கிது. உள்ளே நிறைய இருக்குது. ஏகப்பட்ட காட்டு எருமை கூட்டம் இருக்குங்க. நம்ம ரோட்டில் போகும்போது எதுவும் தெரியறதில்ல. ஆனால் உள்ளே பாருங்கள், சைடில் எவ்வளோ படுத்துட்ருக்குன்னு பாருங்கள். அது பாட்டுக்கு ரெஸ்ட் எடுத்துகிட்ருக்கு. நாம் அதை பார்த்துட்டு அப்படியே மூவ் பண்ணி போயிட்டுருக்கோம். ஆனால் எங்கே பாருங்கள் காட்டு எருமை உள்ளே நிறைய நிற்கிதுங்க மக்களே. பாருங்கள் இங்கே ஒன்று நிற்கிது பாருங்கள். குட்டிகளோடு நிறைய இருக்குது. சரி அதை நம்ம டிஸ்டர்ப் பண்ண வேண்டாம் அப்படின்னு நினச்சிட்டு நம்ம அடுத்த இடத்துக்கு அப்படியே மூவ் பண்ணி போயிட்டுருந்தோம். தூரத்தில் பார்த்தீங்கன்னா ஏதோ இருந்தது. பார்த்தீங்கன்னா அது ஒரு சின்ன முயல் தாங்க மக்களே. இந்த வீடியோ இதோட முடிவடையுதுங்க மக்களே. நாம் அப்படியே ரூமுக்கு கிளம்புறோம். இதே மாதிரி வீடியோவில் அடுத்த தடவை உங்களை சந்திக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் சந்திக்கும் வரை நான் உங்கள் கோவை ரைடர் சிவா. வணக்கம் மக்களே. பாய்.